இந்த வருஷம் என்னோட பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடச்சிது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ சர் ரகுராய் அவரோட டெல்லி அப்படிங்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் புக்கு இது 2009 லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் என்னன்றது நான் சொல்லி தெரியணும்னு இல்லை. ஹீ இஸ் அ இந்தியாஸ் ஃபோட்டோகிராஃபர், வெல் நவுன் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ அவரோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு 3 டைமென்ஷனலாக, ஒரு எமோஷ்னலாக, ஒரு காம்போசிஷன் வைஸ், இது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பர்சன் சொல்லலாம். இஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறத தாண்டி இஸ் அ விஷுவல் ஆர்டிஸ்ட், எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு அவரோட லைஃப்பில். ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபராக இந்த புக் எனக்கு ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத தாண்டி, ஒரு ஷெல்ஃபில் வைக்கிற விஷயம் அப்படிங்கிறத தாண்டி, இட்ஸ் அ லைப்ரரி. இந்த ஒரு புக்லேயே இவ்வளோ இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது, இன்னும் அவரோட புக்ஸ் எவ்வளோ இருக்குது, அதில் எல்லாமே பார்க்கும்போது எவ்வளோ எமோஷன்ஸ் கேரி ஆகும். இந்த ஃபோட்டோ புக்கு என்கிட்ட ஒரு 10 டேஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 பிக்சர்ஸ் தான் நான் ஃபுல்லாகவே பார்த்துருப்பேன். ஏன்னா ஒரு ஃபோட்டோலையும் இருக்க டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது, ஒரு எமோஷன் கேரி பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ அதிகமாக இருக்குது. அதுலேயும் இது எல்லாமே ஃபிலிமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆகுது. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஸ்டார்ட் ஆகிற ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஃபிலிம் கிரைன்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அது பார்க்குறதுக்கே ஃபிசிக்கல் காப்பீஸ் எப்போவுமே டிஜிட்டல் காப்பீஸ்க்கு ஈக்குவலாக வரவே முடியாது. நீங்கள் டிஜிட்டலாக ஒரு டிஸ்பிளேல பார்க்குறீங்க அப்படின்னும் போது அதில் இருக்க ஒரு விஷயமும், நீங்கள் ஆல்பமாவோ இல்லை இந்த மாதிரி ஃபோட்டோ புக்காவோ பார்க்குறது இட்ஸ் another லெவல். அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும்.